வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க குருவே துணை. இன்று நமக்கு அஷ்டவதானியின் அஷ்டாங்க யோகம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி குமரன் ஐயா அவர்கள் அரக்கோணத்திலிருந்து இன்று நம்மிடையே ஆழியார் ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். சிந்தனையை செவிமடுப்பதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய அறிமுகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் அருள்நிதி குமரன் ஐயா அவர்கள் 22 ஆண்டுகளாக மனவளக்கலையிலே தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக சேவை செய்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் அறக்கட்டளையில் 3 ஆண்டுகள் செயலாளராக சேவை செய்துள்ளார்கள். கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் திட்ட அலுவலராக தொண்டு செய்து வந்துள்ளார்கள். செல்வம் மெட்ரிக் பள்ளியில் கடந்த வருடம் 100 மாணவர்களுக்கு டிப்ளமா யோகா YYE பட்டம் வாங்க ஐயா அவர்கள் தலைமையில் ஆசிரியர் குழு ஒன்றை அமைத்து பயிற்சி அளித்து பட்டமும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். பள்ளிகளில் தொழிலகங்களில் பவுண்டேஷன் கோர்ஸ் நடத்தி வருகின்றார்கள். மேலும் மண்டலத்தில் உள்ள பல்வேறு அறக்கட்டளைகளில் மௌனம், காயக்கல்பம், அகத்தாய்வு மற்றும் ஜூம் மூலம் சுமார் 20 தலைப்புகளில் சிந்தனை உரைகளையும் அளித்துள்ள பெருமைக்குரியவர்கள் ஆவார்கள். விஷன் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு 2 மார்க் ஆன்சர் யூஜி பிஜில படிக்கிறவங்களுக்கு தயார் செய்து அனைவருக்கும் வழங்கி அதிக மதிப்பெண் பெற்று தேர்வில் வெற்றி பெற முடிந்தவரை தொண்டு செய்து வந்துள்ளார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி குமரன் ஐயா அவர்களை அனைவரின் சார்பிலே வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்று அஷ்டவதானியின் அஷ்டாங்க யோகம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளங்கள் 4ம் ஒருங்கிணைந்த தெய்வமாகிய சுத்தவெளி என்னும் அருட்பேராற்றலை வணங்கியும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறை தத்துவத்தை பாமர மக்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே உணர்ந்து ஓதிய உத்தமர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கியும் அருட்தந்தையின் வழியிலே உலக சமுதாய சேவா சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பத்மஸ்ரீ அருள்நிதி SKM மயிலானந்தம் ஐயா அவர்களை வணங்கியும் தலைவர் காட்டிய வழியில் மண்டலத்தை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற திருவள்ளூர் மண்டல தலைவர் பேராசிரியர் டி கிருஷ்ணமூர்த்தி ஐயா உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரை வணங்கியும் இந்த விண்ணலை வழியாக பார் முழுவதும் வேதாத்திரியத்தை கொண்டு செல்லக்கூடிய ஆழியார் ஐடி இயக்குநரக இயக்குனர் கிரிஸ் முரளீஸ்வரையா உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரையும் வணங்கியும் எனக்கு தொடர்ந்து இந்த இணையத்தில் பேச வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் வீரப்பன் ஐயா அவர்களை வணங்கியும் இந்த சிறப்பு மிக்க நிகழ்வில் சிறப்பான சேவை செய்து கொண்டிருக்கின்ற தொகுப்பாளர் மற்றும் துரியதவம் இயற்றிய பேராசிரியர் உமா சங்கரி அவர்களை வணங்கியும் இந்த விண்ணலையில் வாயிலாக வேதாத்திரியத்தை உணரக்கூடிய மெய்யுணர்வாளர்கள் இருபால் அன்பர்களை வணங்கியும் அஷ்டாவதானியின் அஷ்டாங்க யோகம் என்ற ஒரு சிறப்பு மிக்க தலைப்பிலே சிந்தனை அளிக்க இருக்கின்றேன். ஆசான் அருட்தந்தை அவர்கள் சூக்குமமாக எழுந்தி அருளிருந்து இந்த சிறப்பு மிக்க நிகழ்வினை நடத்தி தர அருள் புரிவாராக என்று இறையோடு குருவோடு என்னை இணைத்துக் கொண்டும் சிந்தனையை தூங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நிற்கின்றாய், முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை உலக மக்கள் அனைவர் நெஞ்சிலேயும் உச்சரிக்க செய்த உத்தமர்
எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்ற தத்துவங்களை தெளிவாக மக்களுக்கு எடுத்து கூறியதிலே ஒரு பெரிய மனோ தத்துவ நிபுணர். விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் ஒருங்கிணைந்து பேசுவதிலே வித்தகர். பாமர மக்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இறை தத்துவத்தை எடுத்து கூறியதினாலே பாமர மக்களின் தத்துவ ஞானி. உலக மக்கள் அனைவர் நெஞ்சிலேயும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற பிரம்ம ஞான சுடர். சுமார் 2000 நெசவு தொழிலாளர்களை வைத்து நெசவு தொழில் செய்த பெரிய ஒரு தொழில் அதிபர். தொழிலாளிகளோடு தொழிலாளிகளாக இருந்து தானும் நெசவு தொழில் செய்த சாதாரண நெசவு தொழிலாளி. பெண்களை போக பொருளாக பார்க்காமல் யோக பொருளாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு பெரு நோக்கோடு பெண்ணின் பெருமையை உணர்ந்த மகான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை நாம் குருவாக பெற்ற அனைவருமே பாக்கியசாலிகள் என்பதை தெளிவாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அஷ்டாவதானி என்று அருட்தந்தையை கூறுவார்கள். அதாவது 8வது குழந்தையாக பெற்றோர்கள் மூலம் பிறக்கும் குழந்தையை அஷ்டாவதானி என்று அழைப்பார்கள். அந்த வகையிலே ஊடுவாஞ்சேரியிலே எளிய நெசவாளர் குடும்பத்திலே திரு வரதப்ப முதலியார் மற்றும் சின்னம்மாள் தம்பதியருக்கு 8வது மகனாக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பிறந்திருப்பது அவரை அஷ்டாவதானி என்று சொல்வார்கள். அதாவது பிறக்கும் குழந்தைகள் அனைவருமே ஜெகவசியம் முகவசியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதாவது 8வதாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஜெகவசியம் முகவசியம் மிக்கவர்களாக இருப்பார்கள். தனித்தன்மை வாய்ந்தவர்கள், எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் என்று சொல்வார்கள், இஎஸ்பி என்று சொல்வார்கள். அப்படி பல்வேறு பன்முகங்களை கொண்ட சிறப்பு மிக்க ஒரு மனிதர்களாக திகழக்கூடியவர்கள் தான் அஷ்டாவதானி என்று கூறுவார்கள். 8 விதமான சிறப்புகளை பெற்று உலகம் போற்றும் உத்தமராக வாழும் மா மனிதர்களை தான் அஷ்டாவதானி என்று கூறுவார்கள். அந்த வகையில மகாவிஷ்ணு கிருஷ்ணன் வசுதேவருக்கும் அவர்கள் தம்பதியர் வசுதேவர் தம்பதியருக்கு 8வதாக கிருஷ்ணன் பிறந்தார். அதே போல கவிஞர் கண்ணதாசன், கலைஞர் கருணாநிதி போன்றோர்கள் அஷ்டாவதானி என்று போற்றப்படுகிறார்கள். இவர்கள் உலகம் போற்றக்கூடிய வகையிலே தனித்துவம் பெற்றவர்களாக விளங்கிக் கொண்டிருப்பது அனைவரும் அறிந்ததே. ஆதிசங்கரின் அத்வைதமும், விஞ்ஞானி ஐன்ஸ்டீனின் ஈர்ப்பாற்றல், ரமணரின் நான் யார் தத்துவம், வள்ளுவரின் வாழ்வியல் நெறிகள், மகாத்மா காந்தியின் வாய்மை, வள்ளலாறு அவர்களின் சன்மார்க்க நெறிகள், திருமூலரின் திருமந்திரம் மற்றும் பதஞ்சலி யோகாவின் முனிவரின் அட்டாங்க யோகம், இந்த 8ஐயும் தன்னகத்தே கொண்டு அந்த 8 தன்மைகளையும் தன்னிடம் பெற்ற மா முனிவர் நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆவார். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி என்று 8 விதமான அட்டாங்க யோகத்தை பதஞ்சலி முனிவர் அளித்திருக்கின்றார். பதஞ்சலி முனிவர் அவர்களின் தந்தை அத்திரி மா முனிவர் ஆவார்கள். அத்திரி என்றால் மலை என்று பெயர். வேதாத்ரி என்ற பெயரையுடைய நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வேதம் கூட்டல் அத்திரி என்று கூறும்போது இந்த வேதம் என்றால் அறிவு என்றும் அத்திரி என்றால் மலை என்றும் போற்றப்படுகிறார். அப்படி வேதாத்ரி என்று சொல்லும் பொழுது இவர் அறிவு மலை என்று எல்லோராலும் போற்றக்கூடிய வகையிலே இவருக்கு பெயர் அமைய பெற்றிருப்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அருட்தந்தை அவர்கள் நமக்கு அட்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய மனவள கலையை நமக்கு அருள் இருக்கின்றார். மன அலட்சியல் வேகத்தை குறைத்து மனிதன் தன்னுடைய மூலமான உயிரை அறிந்து அந்த உயிரின் மூலமாக இறைநிலையை உணர்ந்து மன வளத்தோடு தானும் வாழ்ந்து பிறரையும் வாழக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க வாழ்வாங்கு வாழக்கூடிய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அருட்தந்தையினுடைய அட்டாங்க யோகம் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது உடலுக்கு உகந்த எளிய முறை உடற்பயிற்சி, உயிரை செம்மைப்படுத்தக்கூடிய வகையிலே சிறப்பு மிக்க சித்தர்கள் பயிற்சியான காயகல்ப பயிற்சி, மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து மனதை என்றும்
சுழலையை குறைத்து அமைதி நிலையிலே இருப்பதற்காக அகத்தவம் என்ற பயிற்சிகளும், நல்ல குணங்களை பெற்று குணநல பேறு அடைய அகத்தாய்வு என்ற பயிற்சிகளையும், நமது உடலிலே நாம் உண்ணும் உணவின் மூலமாக வரும் ஆற்றலை விட மேலும் ஆற்றலை கூட்டிக் கொள்வதற்காக அருட்தந்தை அவர்கள் நமக்கு சிறப்புமிக்க பயிற்சிகளை கொடுத்திருக்கார். ஜீவகாந்த பயிற்சி, அதாவது ஜீவ பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, பஞ்சேந்திரிய தவம் என்று சொல்லக்கூடிய பயிற்சிகள் மூலமாக ஜீவகாந்த பெருக்கத்தை கொடுப்பதற்காக 5வதாக காந்தத்தை கூட்ட பயிற்சிகளை கொடுத்திருக்கார். 6வதாக ஒவ்வொருவரும் தன்னிலை உணர்ந்து நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த உணர்ந்த வழியே வாழ்வதற்காக நான் யார் என்ற தத்துவத்தை பிரம்ம ஞானமாக நமக்கு அருளிருக்கின்றார். இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க நிகழ்வுகளை சத் சங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே, அதாவது அறிவு திருக்கோயில்களை நிர்மாணித்து அந்த அறிவு திருக்கோயில்களை பற்றி நமக்கு அருளிருக்கின்றார். 8வதாக சந்நியாசம், தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை தீரும் என்ற நிலையிலே சந்நியாசத்தை பற்றிய தொண்டை பற்றியும் நமக்கு அருளிருக்கின்றார் என்றால், இப்பேற்பட்ட 8 யோகங்களை நமக்கு அருளிருக்கின்ற அட்டாங்க யோக அதிபதி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உடல் நலம், ஒரு தனி மனிதனுடைய அமைதி எப்படி இருக்கும் என்றால் அவனுடைய ஆரோக்கியத்தை பொறுத்துத்தான் தனி மனிதனுடைய அமைதி அமையும் என்ற ஒரு பெரு நோக்கோடு அருட்தந்தை அவர்கள் நமக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக 9 விதமான எளிய முறை உடற்பயிற்சிகளை நமக்கு அருளிருக்கின்றார். உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்று திருமூலர் கூற்றுப்படி உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், இடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேனே என்று உடலை பற்றி திருமூலர் பலவாறாக அருளிருக்கின்றார். ஆனால் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு விஞ்ஞானத்தோடு நாம் உணர்ந்திருக்கின்ற இந்த உடலை பற்றி மெய்ஞான கண்ணோடு நமக்கு விரிவாக எடுத்து உரைத்திருக்கின்றார். சாதாரணமாக செல்கள், திசுக்கள், உறுப்புகள், மண்டலங்கள், உடல் என்று நாம் விஞ்ஞான ரீதியாக படித்திருக்கின்றோம். ஆனால் அருட்தந்தை அவர்கள் நமக்கு மெய்ஞான கண்ணோடு உடலை பற்றி நமக்கு அருளிருக்கின்றார். பஞ்சபோதங்களின் தொகுப்பாக இந்த உடல் இயங்குகிறது. எட்டிப்பொருளான பருவுடல், தசை, எலும்பு இவை ரத்த பருவுடலாக இருக்கிறது. நிலம் என்று சொல்லக்கூடிய பௌதீகமாக இருக்கிறது. நம் உடலிலே ஓடக்கூடிய இரத்தம் 5 to 6 லிட்டர் ஃபார் ஹியூமன் பீயிங் நார்மலா இருக்க வேண்டியது. அந்த இரத்த ஓட்டம் நீர் என்று சொல்லக்கூடிய பௌதீகமாக இருக்கிறது. அதே போல் நமது உடலிலே 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் ஹீட் வெப்பம் இருக்கிறது. 2 கைகளை உரசும் போது ஒரு ஹீட் எனர்ஜி உற்பத்தி ஆகிறது. அந்த வெப்பம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பௌதீகமாக இருக்கிறது. நாம் விடக்கூடிய மூச்சு காற்று சாதாரணமாக ஒரு மனிதனுடைய மூச்சு காற்று 16 to 18 per minute என்று சொல்லுவார்கள். இன்ஹேலிங் ஆஃப் ஆக்சிஜன், எக்ஸேலிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் நோன் ஆஸ் பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரீத்திங் 16 இருந்து 18 முறை இருக்க வேண்டும். அப்படி சிறப்பு மிக்க மூச்சு காற்றை காற்று என்று சொல்லக்கூடிய பௌதிகமாக இருப்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அண்டத்திலே விண் என்று சொல்லப்படுகிறது, பிண்டத்திலே உயிர் என்று சொல்லப்படுகிறது. அங்கே பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமாகிய மிக நுண்ணிய இயக்க மூலக்கூறு விண். இது பேரியக்க மண்டலத்திலே ஆற்றல் களமாகவும் ஒவ்வொரு உயிர்களிடத்தில உயிராற்றலாகவும் இருப்பதை அந்த விண்ணு தான் நமது உடலிலே உயிராக இருக்கிறது. அந்த உயிர் தான் இந்த விண் என்ற ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பௌதிகமாக இருக்கிறது. இப்படி பஞ்சபூதங்களின் தொகுப்பாக இருக்கக்கூடிய அந்த உடலிலே ஓடக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக மிகையாக இல்லாமல் குறைவாக இல்லாமல் முன்னுக்கு பின் முரணாக இல்லாமல் அந்த தேக்கமோ தடையோ ஏற்படாமல் சீராக இயங்குவதற்காக உடற்பயிற்சி நமக்கு அருட்தந்தை எளிமையான பயிற்சிகளை நமக்கு அருளிருக்கின்றார் என்றால் அந்த பயிற்சி சிறப்பு மிக்க பயிற்சிகளாக அமைந்திருக்கிறது. அதாவது 1008 யோகாசனங்களை ஒன்றிணைந்து செய்தால் எத்தனை பலன் கிட்டுமோ அத்துணையும் நமது 9 விதமான பயிற்சிகளை உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது
அந்த ஆசனங்கள் மூலமாக பெற்ற அத்துணை பலன்களையும் இந்த எளிய முறை உடற்பயிற்சியின் மூலமாக பெற முடியும் என்ற ஒரு பெருநோக்கோடு மிகவும் எளிமைப்படுத்தி சிம்பிளிஃபைடு குண்டலினி எக்ஸசைஸ் என்று நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். 8 வயது முதல் 80 வயது வரை உள்ள அத்துணை இருபால் நண்பர்களும் சிறப்பாக செய்யக்கூடிய வகையிலே அமைய பெற்றிருக்கிறது. இந்த கைப்பயிற்சியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுல அர்த்த தாடாசனம், நமஸ்கார முத்திரை, சமான முத்திரை என்று சொல்லக்கூடிய முத்திரைகளும் ஆசனங்களும் இணைந்து அந்த கைப்பயிற்சியில நமக்கு அருளிருக்கின்றார். இதுல அசைவுகள் 72 முறை உடல் அசைவுகிறது. உடல் இயக்கம் 50%, மன இயக்கமும் 100% இந்த பயிற்சியின் கைப்பயிற்சியின் மூலமாக நடைபெறுகிறது. கை கால் வலி, கை மரத்து போதல், கீழ்வாதம், ஆஸ்துமா, சளி, இருதய நோய் ஆகியவை இந்த கைப்பயிற்சியின் மூலமாக நீங்குகிறது என்பதை நமக்கு எளிமையாக கொடுத்திருக்கிறார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அசைந்து கெட்டது மனசு, அசையாம கெட்டது உடம்புன்னு சொல்வார் அடிக்கடி மகரிஷி அவர்கள். நாம் எந்தவித பயிற்சியும் செய்யாமல் உடல் நோயை பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி மனசு எந்தெந்த ஐயுணர்வுல சிக்கிக் கொண்டு பல இன்னல்களை எதிர்கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் அசைந்து கெட்டது மனசு, அசையாம கெட்டது உடம்பு என்று சொல்கிறார்கள். அப்படி அசையாமல் இருக்கக்கூடிய உடலை நாம் பல அசைவுகள் மூலமாக பல நிலைகளில் இந்த உடற்பயிற்சியை செய்யும் போது நாம் கண்டிப்பாக இந்த ஓட்டங்களை சீர்படுத்த முடியும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அதே போல கால் பயிற்சி செய்யும் போது அதுல தண்டாசனம், வஜ்ராசனம் என்ற ஆசனங்களை புகுத்தி அதன் மூலமாக 122 அசைவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் உடல் இயக்கம் 80%, மன இயக்கம் 100% நடைபெறுகிறது. கீழ் கால்கள், கெண்டை கால்கள், முழங்கால்கள், இடுப்பு பகுதி இவை அனைத்தும் வலிமையூட்டக்கூடிய வகையிலே இந்த பயிற்சி நமக்கு அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது வஜ்ராசனம், பிராணாமாயாசனம், சுகாசனம், சின்முத்திரையை வைத்துக்கொண்டு, ஆதிமுத்திரையை வைத்துக்கொண்டு இந்த பயிற்சியை நாம் செய்யும் பொழுது இதிலே 35 அசைவுகளை நாம் பெறுகிறோம். உடல் இயக்கம் 80%, மன இயக்கம் 100% நடைபெறுகிறது இந்த தசைநார் மூச்சு பயிற்சியின் மூலமாக. அப்போ இந்த பயிற்சி செய்யும் பொழுது ரத்தத்திலே சிறுநீர், சர்க்கரை இவற்றை எல்லாம் சரி செய்கிறது இந்த பயிற்சி. ஆகவே 3வது பயிற்சி மிகவும் மேன்மையுடையதாக அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 4வதாக கண் பயிற்சியிலே வஜ்ராசத்திலே சிகர முத்திரையை வைத்துக்கொண்டு இந்த கண் பயிற்சி செய்யும் பொழுது 35 அசைவுகளையும் அதிலே உடல் இயக்கம் 60%, மன இயக்கம் 100% நாம் இயக்குகிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்குவதற்கு மேலும் கண்ணாடி அணிபவர்கள் மேலும் அந்த பவரை கூட்டிக் கொள்ளாமல் இருக்கவும் இந்த கண் பயிற்சி பேருதவியாக இருக்கிறதாக அருட்தந்தை நமக்கு இந்த கண் பயிற்சியை அருளிருக்கின்றார்கள். அடுத்ததாக கபாலபதி பயிற்சியின் மூலமாக சுகாசனத்தின் அமர்ந்து கொண்டு மூலபந்தம் செய்து கொண்டு பிராணாயாமம் செய்கிறோம். அதிலே அசைவுகள் 60%, உடல் இயக்கம் 70% நடைபெறுகிறது. இதிலே மன இயக்கம் 100% நடைபெறுகிறது. மேலும் இந்த பயிற்சியின் மூலமாக சைனஸ், மூளை செல்கள் நன்கு வலுவடைகிறது. ஆகவே இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க பயிற்சியை நமக்கு 5வதாக கபாலபதி பயிற்சியாக நமக்கு அருளிருக்கின்றார். அடுத்தது மகராசனம் 1, 2 நிலைகளிலே சவாசனம் முறையிலேயும் சின்முத்திரையை வைத்துக் கொண்டு பாலாசனம் என்ற 3 விதமான ஆசனங்கள் மூலமாக, முத்திரைகள் மூலமாக இந்த பயிற்சியை நமக்கு அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார். இதிலே 46 அசைவுகள் இருக்கின்றன. உடல் இயக்கம் 100% இந்த பயிற்சியின் மூலமாகவும், மன இயக்கம் 100% இந்த பயிற்சியின் மூலமாக நடைபெறுகிறது. இப்பேற்பட்ட மகராசனம் 1, 2 செய்யும் பொழுது நமக்கு அதிகமாக உடலில் இருக்கக்கூடிய ஊளை சதை என்று சொல்லக்கூடிய தொப்பை, அதே போல தலைவலி, மாதவிடாய் பிரச்சனைகள், பெண்களுக்கு மலட்டுத்தன்மை இவை எல்லாம் நீங்குவதற்கு ஏதுவாக அமைய பெற்றிருக்கின்ற பயிற்சி தான் இந்த மகராசனம் 1, 2 என்று சொல்லக்கூடிய சிறப்பு மிக்க பயிற்சி. அதன் பிறகு மசாஜ் என்று சொல்லக்கூடியதை செய்திருக்கிறார். சவாசனம் மூலமாக படுத்துக்கொண்டு அசைவுகள் 51 அசைவுகளை நாம் கொடுக்கின்றோம். உடல் இயக்கம் 20%, மன இயக்கம் 100% நடைபெறுகிறது. இந்த பயிற்சியின் மூலமாக தூக்கமின்மையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு, நல்ல ஆரோக்கியமான தூக்கம் தூங்குவதற்கு இந்த மசாஜ் பயிற்சி பேருதவியாக இருக்கிறது என்று நமக்கு அருளிருக்கின்றார் அருட்தந்தை அவர்கள். அக்கு பிரஷர் என்று சொல்லக்கூடிய 14 பாயிண்ட்ஸ் அக்கு பிரஷர் உள்ளுறுப்புகளுக்கு
பயிற்சி ஊட்டக்கூடிய வகையில, ஊக்குவிக்கக்கூடிய வகையில நமக்கு அருள் தந்தை அவர்கள் இந்த அக்குப்ரெஷர் பயிற்சியில் நமக்கு அருளிக்கின்றார். சவாசனத்திலே அமர்ந்து படுத்துக்கொண்டு பிராணாயாமத்தின் மூலமாக 14 அசைவுகள் மூலமாகவும் உடல் இயக்கம் 10%, மன இயக்கம் 100% இந்த அக்குப்ரெஷர் பயிற்சியின் மூலமாக நமக்கு கிடைக்கும்படி அவர் வடிவமைத்திருக்கின்றார். மன அழுத்தம் போகும், தூக்கம் நல்ல ஆரோக்கியமாக வரும் என்பதை இந்த அக்குப்ரெஷர் மூலமாக நமக்கு நிரூபிக்கின்றார் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். இறுதியாக 9வது பயிற்சியிலே உடல் தளர்த்தல் என்ற பயிற்சி சவாசனத்திலே நாம் செய்யும் பொழுது அசைவுகள், எந்தவித அசைவுகளும் இல்லாமல் நமக்கு மன அழுத்தம் போகவும் நல்ல ஆரோக்கியமான உறக்கம் வருவதற்கும் சிறப்பான முறையிலே 9 விதமான எளிய முறை உடற்பயிற்சிகளை எந்த சூழ்நிலையிலும், எந்த காலத்திலும், எந்த தேசத்திலும் எல்லோராலும் செய்யக்கூடிய வகையிலே வடிவமைத்திருக்கிறார் என்றால் உண்மையிலேயே இப்பேற்பட்ட முதல் அட்டாங்க யோகத்திலே முதல் யோகம் உடற்பயிற்சி, எளிய முறை உடற்பயிற்சி என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த பயிற்சிகள் செய்து இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் இடையே தேக்கமோ முரண்பாடோ இல்லாமல் இருப்பதற்கு ஆரோக்கியமாக இருந்து நாம் தனி மனிதன் ஆரோக்கியம் பெறும் பொழுது கண்டிப்பாக அவன் தனி மனிதன் அமைதி பெற்று அந்த அமைதியே குடும்ப அமைதியாக விரிவடைந்து குடும்ப அமைதி, ஊர் அமைதி, நாடு அமைதி, உலக அமைதி என்ற வகையிலே விரிந்து இயங்கக்கூடிய வகையிலே அருட்தந்தை அவர்கள் அருளிருக்கின்ற இந்த எளிய முறை உடற்பயிற்சியினை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். நாம் உடற்பயிற்சியை செய்யும் பொழுது நம்முடைய பதிவுகள் நீங்குகிறது. நாம் பிறருக்கு உடற்பயிற்சியை கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை விட 2 மடங்கு பதிவுகள் நீங்குகிறது என்பதை நமக்கு அருளிக்கின்றார் அருட்தந்தை அவர்கள். அதே போல ஒரு நாள் உடற்பயிற்சி நாம செய்யலைன்னா அன்றைக்கு நாம் வாழவில்லை என்ற அர்த்தம், அன்றைக்கு நடைபெணமாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆகவே நாம் தொடர்ந்து இந்த உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். இந்த உடற்பயிற்சியை செய்துட்டு எங்காவது போயிட்டு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனை உனக்கு எந்த விதத்திலையும் பெரிதாக தெரியாது. ஆனால் உடற்பயிற்சி செய்யாமல் அன்றைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக அது பெரிய அளவிலே வருவதற்கு வாய்ப்பாக அமையும். ஏனென்றால் உன்னுடைய பதிவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு இருக்கு. ஆனால் இந்த பயிற்சி செஞ்சுட்டு போனா அந்த பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ணும்போது அந்த ஒன்றுமே இல்லாத அளவுக்கு வாழ்க வளமுடன் என்று சொல்லிவிட்டு வந்து விடுவீர்கள். ஆகவே அங்கே பெரிய ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கு காரணம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே அன்பர்களே, இந்த எளிய முறை உடற்பயிற்சியை நாம் தவறாமல் தினமும் செய்து வந்தோமேனால் கண்டிப்பாக நமது ஓட்டங்களை சீர் செய்து ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று அருளிருக்கின்றார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அடுத்ததாக 2வது யோகமாக காயகல்ப யோகம் எனும் உயர் சஞ்சீவியை நமக்கு கொடுத்திருக்கார். உயிரை செம்மைப்படுத்தக்கூடிய வகையிலே நமக்கு அருளிருக்கின்றார். உயிர் விண்ணாம் சுக்குமமா உடலுக்குள்ளே உயிர் சுழல விரியும் மலை ஜீவகாந்தம், உயிர்காந்தம் உடலில் அணுவடுக்கை காக்கும், உயிர்காந்தம் உடல் இயக்கம் மன இயக்கம் நடத்தி வைக்கும் என்று நமக்கு கவியிலே கூறியிருக்கின்றார். இந்த உயிர் உடலோடு இருந்தால்தான் அதற்கு மனிதன் என்று பெயர். இந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்தால் அதற்கு வேற வேறொரு பெயர் வந்துவிடும். ஆகவே இந்த உயிரை நம்ம செம்மையாக கொள்ள வேண்டும் என்றால் சித்தர்கள் பயிற்சியான அந்த காயகல்ப பயிற்சியை நாம செய்யணும். அது நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொள்வதற்கும், ஆயுளை நீட்டிக் கொள்வதற்கும், முதுமையை தவிர்த்து என்றும் இளமையோடு இருப்பதற்கும் இந்த சிறப்புமிக்க பயிற்சிகளை நமக்கு அருளிக்கிறார். மரணத்தை தள்ளி போடுவதற்காக சித்தர்கள் பயிற்சியை நமக்கு அருளிக்கிறார் என்றால் இந்த காயகல்ப யோகம் எனும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும் தூய முறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு தொடர்ந்திருண்டும் குரு வழியை செய்ய செய்ய போய பிழைகள் போகும், பிணிகள் நீங்கும், புத்துணர்வும் இறையருளும் ஏற்றம் கூடும், மாயம் என வித்து அமுத ரசமாகி மரணமில்லா பெருவாழ்வு சித்திக்கும். இந்த கலையெல்லாம் நமக்கு பெரிய அரியா எட்டா கனி. அருட்தந்தை அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கலையை கற்றார் என்றால் அது சொல்ல முடியாது. அதாவது ஒரு தரித்த நாடியில் ஒடுக்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் அப்படின்னு அந்த கவியை படித்து விட்டு அந்த கபாலமேற்ற வல்லீரேல் என்ற ஒரு வார்த்தை புரியாமல் அவரு நிறைய சிரமப்பட்டிருக்கார். ஒரு முறை அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது அங்கே இந்த ஸ்கை யோகா பத்தி சொல்லிக் கொடுக்கும் போது அங்கே வந்த ஒரு பயிற்சியாளர், ஐயா தாங்கள் குண்டலினி யோகம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், எங்கள் குருவும் ஒரு யோகத்தை கற்றுக் கொடுக்கிறார், அவர் உங்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று அந்த பயிற்சியாளர் சொன்ன போது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அழைத்து வாருங்கள் அவரை என்று கேட்க சொல்ல
மறுநாள் அந்த சென்ட் ஆண்ட்ரூஸ் டபசேனா என்ற ஒரு பிலாசபர் அங்கே வருகிறார். மகரிஷி கிட்ட வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். ஐ ஆம் சென்ட் ஆண்ட்ரூஸ் டபசேனா. அதே போல மகரிஷி அவர்கள் ஐ ஆம் வேதாத்ரி ஃப்ரம் இந்தியா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்ட பிறகு, ஐயா தாங்களுடைய குண்டலினி யோக பயிற்சியை நான் அறிந்திருக்கின்றேன், சிறப்பு மிக்க பயிற்சி என்று அவர் மகரிஷியை போற்ற, மகரிஷி நீங்கள் என்ன பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது சென்ட் ஆண்ட்ரூஸ் டபசேனா என்றவர், நான் மைதுன யோகம் என்ற ஒரு பயிற்சியை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அது சிறப்பு மிக்க உயிரை வளப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. மூலாதாரத்திலிருந்து அந்த உயிராற்றலை உச்சிக்கு ஏற்றி உடல் முழுவதும் பரவிட்டுக் கொள்ளக்கூடிய பயிற்சி என்று சொல்லும் பொழுது அருட்தந்தை அவர்களுக்கு அந்த கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் என்ற ஒரு வரி தட்டுப்படவே மகரிஷி அவர்கள் தான் பயின்ற அந்த பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற காயகல்ப பயிற்சியிலை அந்த உச்சிக்கு ஏற்றி உடல் முழுவதும் பரவ வேண்டும். மூலாதாரத்தில் கூடிய அந்த உயிர் சக்தியை, உபரியா இருக்கக்கூடிய உயிர் சக்தியை நாம் முதுகுதண்டு வழியாக உச்சிக்கு ஏற்றி உடல் முழுவதும் பரவும் போது நாம் பிரசன்ன வதனத்தை அடைய முடியும். அதனாலதான் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாகே அப்படின்னு சொல்லுவாங்க இந்து மதத்துல. சுக்கிலம் என்றால் அந்த மூலாதாரத்தில் கூடிய சுக்கிலத்தை, அம்பரம் என்றால் உச்சிக்கு ஏற்றி உடல் முழுவதும் பரவிட்டுக் கொள்ளும் போது சதுர் புஜங்களையும் பிரசன்ன வதனத்தையும் பெற முடியும் என்ற ஒரு பெருநோக்கோடு அமைய பெற்ற அந்த ஸ்லோகம்தான் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாகே அப்படின்னு சொல்லப்படுது. அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க ஒரு முதுமையை தவிர்த்து இளமையோடு வாழக்கூடிய காயகல்ப பயிற்சியை நமக்கு பல இன்னல்கள் பட்டு அதை ஆராய்ச்சி செய்து நமக்கு அருளிருக்கின்றார் என்றால் வெறும் 7 நிமிடங்கள், காலையில் 3 நிமிடம், மாலையில் 3 நிமிடம், இரவில் 1 நிமிடம் என்று சொல்லக்கூடிய அந்த 7 நிமிடங்கள் செய்யக்கூடிய பயிற்சியின் மூலமாக நாம் பல்லாயிரக்கணக்கான ஆற்றலை பெறக்கூடிய வகையிலே எவ்வளவு சத்தான உணவுகளை பெற்று அதன் மூலமாக ஆற்றல் பெற முடியுமோ அத்துணையும் இந்த சிறப்பு மிக்க பயிற்சியின் மூலமாக ஆற்றலை என்சைம்களையும் பெற முடியும் என்ற வகையிலே அருளப்பெற்ற ஒரு பயிற்சி தான் இந்த காயகல்ப பயிற்சி. காயகல்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம், காமம் மிகு குறை சமனாம், காயகல்பம் இளமை அன்பு விருப்பு ஊக்கும், காயகல்பம் இதய நோய் இரத்த பித்தம் கடும் மலக்கட்டு இவற்றை போக்கும், காயகல்பம் மூல நோய் குடல் புண் இவற்றை போக்கி மரணமிலா பெருவாழ்வை தரும் என்று அருட்தந்தை அவர்கள் நமக்கு அருளிருக்கின்றார். ஆகவே இந்த பயிற்சியை காயகல்ப பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு எடை குறைவானவர்கள் கூடுவார்கள், கூடுமான ஒபிசிட்டி இருக்கிறவங்க மெலிசாக மாறுவார்கள். ஆகவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிட்டும், குழந்தை பேரு காமம் அதிகமாக இருப்பவர்களுக்கு குறைய செய்யும், தம்பதியருக்கிடையே குறைவாக இருக்கிறவர்களுக்கு கூட்ட செய்யும். ஆகவே சிறப்பு மிக்க சித்தர்கள் பயிற்சியை நமக்கு அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிருக்கின்றார் என்றால் அந்த அட்டாங்க யோகத்தின் 2வது யோகம் இந்த காயகல்ப யோகமாகும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பயிற்சியை 14 வயது ஆயிட்ட விடனே பெண் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய சொத்தாக அமைய வேண்டும். அதே போல மாணவர்களுக்கு 9ஆம் வகுப்பு நிறைவு பெறும் பொழுது இந்த காயகல்ப யோகம் என்ற உயர் சஞ்சீவியை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக அவர்கள் வளமோடு வாழ்வார்கள். காயகல்ப பயிற்சியினால் கண்கள் சிறப்பாக இருக்கும். ஆகவே இப்பேற்பட்ட பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்து மாணவர்களோடு தன்னுடைய நினைவாற்றலை பெருக்கிக் கொண்டு அந்த பாடங்களை படிக்கும் பொழுது நல்ல முறையில் அதை உள்வாங்கிக் கொண்டும் அந்த உள்வாங்கியதை தேர்வு நேரங்களிலே எழுதுவதற்கு பேருதவியாக இருக்கக்கூடிய சிறப்பு மிக்க பயிற்சியை நமக்கு அருளிருக்கின்றார். இதை மாணவர் செல்வங்களுக்கு சென்றடைய வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் ஆதியிலே வரக்கூடியவர்கள். நாம் 50 வயதுக்கு மேற்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த பயிற்சியை செய்யும் பொழுது நாம் பாதியிலே வரக்கூடியவர்கள் என்று அருட்தந்தை அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். ஆகவே ஆதியிலே வரக்கூடிய அந்த மாணவர் குழந்தைகளுக்கு இந்த பயிற்சியை சென்றடைய வேண்டும் என்ற பெருநோக்கோடு பட்டி தொட்டிகளில் எல்லாம், பள்ளிகளில் எல்லாம், கல்லூரிகளில் எல்லாம் இதை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆணையை பிறப்பித்திருக்கிறது உலக சமுதாய சேவா சங்கம். ஆகவே மாணவர்களுக்காக அதற்குரிய நன்கொடையும் குறைத்து தனிநபருக்கும் தம்பதியருக்கும் இருக்கக்கூடிய நன்கொடையை விட மாணவர்களுக்கு இன்னும் குறைந்த மட்டிலே இந்த பயிற்சிகளை காசை பெற்றுக்கொண்டு அளிக்க வேண்டும் என்ற பெருநோக்கோடு இந்த பயிற்சிகளை நாம் செம்மையாக அளித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த 2வது யோகத்தை நாம் உளமாற செய்து தினமும் செய்து நாம் பதிவுகளை போக்கிக் கொள்ள வேண்டும்.
அதன் பிறகு மன அமைதி என்று சொல்லக்கூடியது உடலும் மனமும் இணக்கமாக இருப்பதுதான் யோகா என்று சொல்கிறார்கள். ஆகவே மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. மனதிற்காக அகத்தவம் என்று சொல்லக்கூடிய பயிற்சிகளை நமக்கு அருளிக்கின்றார் அருட்தந்தை வேதாத்திரி மதுரை. ஆகவே இந்த மனம் அமைதி பெற வேண்டும் என்றால் புறத்தே ஓடிக்கொண்டிருக்கின்ற மனதினை நாம் உள்வாங்க வேண்டும். வித்ட்ராயல் ஆஃப் மைண்ட் ஃப்ரம் அதர் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஃபோக்கசிங் ஆஃப் மைண்ட் ஆன் எனி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வித்ட்ராயல் பண்றதுக்கு பிரத்யாகாரா என்றும் போக்கஸ் பண்றதுக்கு தாரணை என்றும் பெயர். அந்த போக்கஸ் பண்றது ஏதோ ஒன்று ஆப்ஜெக்ட்ல போக்கஸ் பண்றதை விட நாம் நம் உயிர் மேல் போக்கஸ் பண்ணும் போது ஒருநிலைப்படுத்தும் போது அதுவே தியானம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி உருவ மத்தியிலே பூ விரலால் தொட்டு என் உயிர் உணர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த கவியில கூறியிருப்பது போல தொட்டு காட்டாத விதை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. அப்படி உயிரறிவை உள்ளுணர்வாய் நாம் அந்த ஆக்கினை மூலமாக உணரும் போது இந்த உலகில் போரில்லா நல்லுலகம் அமையும். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் உணரும் போது இந்த ஆப்கான் போன்ற நாடுகளுக்கும் இந்த யுக்ரைன் போன்ற நாடுகளுக்குள்ள தலைவர்கள் இந்த போரிலே ஈடுபடாமல் இருப்பதற்கு பேருதவியாக இருக்கும். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாக உணரணும்னா கண்டிப்பாக அவர்களும் மனவளக்கலை அன்பர்களாக மாறணும். அப்படி மாறினார் ஒழிய அவர் கண்ட கனவு நனவாகாது. உலக அமைதி நமக்கு விரைவில் கிட்ட வேண்டும் என்றால் நாம் மனவளக்கலை அன்பர்கள் எண்ணிக்கை கூட வேண்டும். இந்த உயிரறிவை உள்ளுணர்வாய் உணரக்கூடிய அன்பர்களை நாம் உருக்காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த உயிர் வளம் மன வளம் மன அமைதி பெறுவதற்காக அருட்தந்தை அவர்கள் நமக்கு ஆக்னை சாந்தி துரியம் என்று சொல்லக்கூடிய தவங்களையும் மேலும் உடலிலேயே இந்த தவம் இயற்றக்கூடிய வகையிலே பஞ்சேந்திரிய தவம் நித்தியானந்த தவம் என்று சொல்லக்கூடிய 5 விதமான தவங்களை நமக்கு அருளிருக்கின்றார். உடலுக்குள்ளே நாம் உயிரை உணர்வதற்காக அந்த உயிருக்குள்ளே இறைவனை உணர்வதற்காக அந்த சித்தாந்தம் உடலுக்குள்ளே உயிரை உணர்ந்து தெரிந்து கொள்வதுதான் இறைவனை தெரிந்து கொள்வதுதான் சித்தாந்தம். உடலை விட்டு வெளியே சென்று அந்த மனதின் மூலமாக வியாபகம் பெற்று வெளியே இருக்கக்கூடிய அந்த சொத்த வெளியோடு இணைந்து அங்கே தெய்வ நிலையை உணர்ந்து கொள்வதுதான் வேதாந்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ வேதாந்த நிலையிலே மனதை உடலை விட்டு வெளியே பிரித்து இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தின் மூலமாகவும் அதாவது 9 மைய தவத்தின் மூலமாகவும் இறைநிலை தவத்தின் மூலமாகவும் நமக்கு அருட்தந்தை அவர்கள் துரியாதீத தவத்தையும் கொடுத்து அந்த இறைநிலையை உணர்ந்து கொண்டு மன அமைதியோடு வாழ்வதற்கு உண்டான வழிவகை செய்திருக்கிறார் என்றால் அப்பேற்பட்ட மன அமைதி அகத்தவத்தின் மூலமாக கிடைக்கிறது. இந்த தவத்தினை நாம் தொடர்ந்து இருவேளையும் செய்யும் பொழுது மனம் அமைதி பெற்று அது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்து தடமாற்றம் ஏற்படாமல் இன்னது செய்தால் இன்னது விளையும் என்ற ஒரு விளைவறிந்த செயல்களை செய்யக்கூடிய நிலைக்கு அந்த மனம் செம்மைப்படுத்தக்கூடிய காரணமாக இருப்பதனாலே இப்பேற்பட்ட அகத்தவத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை மனவளக்கலை மன்றத்தின் மூலமாக மட்டும்தான் இந்த 9 விதமான தவங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற சத்சங்கங்களில் தவங்கள் என்பது ஏதோ ஒரு புள்ளியின் மீது மனம் வைத்து தவம் இயற்றுங்கள், ஏதோ ஒரு விளக்கின் மீது மனம் வைத்து தவம் இயற்றுங்கள், ஏதோ ஒரு வண்ணத்தின் மீது மனம் வைத்து தவம் இயற்றுங்கள் என்றுதான் மற்ற சத்தங்கள் சொல்வார்கள். ஆனால் நமக்கு நம்முடைய மகான் சாமி அருமையாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் உண்மையிலேயே 9 விதமான தவங்களை நமக்கு அருளிக்கின்றார் என்றால் 9 தவங்களையும் நாம் செய்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அறிவான தெய்வத்தை உணர்வதற்காக அகத்தவம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை அருளிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக குணநல பேறு என்ற ஒரு யோகத்தை 4வதாக அருளிருக்கின்றார். அதாவது அட்டாங்க யோகத்திலே 4வது குணங்கள் நாம் எடுத்தவுடனே இந்த ஜீவாத்மா மனிதராக வந்ததில்லை. அதாவது மழை எப்படி கடல்ல இருக்கக்கூடிய நீர் வெயிலினால் ஆவியாகி மேகமாகி பிறகு மழையாக பொழிகிறது. அது எங்கு பொழிகிறதோ அந்த பொழியும் இடத்திற்கு தக்க வகையிலே அதனுடைய தன்மைகள் அமைகின்றன. அதுபோல் இந்த ஜீவாத்மா எடுத்தவுடனே மனிதர்களாக வந்துவிடவில்லை. இந்த பரமாத்மாவானது பல்வேறு தன்னிலை மாற்றம் அடைந்து இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய நந்தவனத்திலே இறுதியாக பூத்த மலர் மனிதன். ஆகவே பல்வேறு விலங்கினுடைய வித்தெடுத்து வந்ததனாலே விலங்கினர் தன்மை நம்மிடையே இருப்பதனாலே அருகுணவயப்பட்டு நாம்
குணங்கள் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே பஞ்சமாபாதங்கள் செய்யக்கூடிய வகையிலே காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய அருகுண வயப்பட்டு அந்த நிலையிலே நாம் ஐயுணர்விலேயே இயங்கிக் கொண்டிருப்பதனாலே அதிலிருந்து விடுபட்டு எண்ணங்களை ஆராய்ச்சி செய்து ஆசையை சீரமைத்து சினத்தை தவிர்த்து கவலையை ஒழித்து சிறப்பாக நான் யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக அருத்தந்தை அவர்கள் நமக்கு வடிவமைத்து அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய பயிற்சி. அகத்தாய்வு என்பது தன்னிலை அறிதல், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த குணங்களை நாம் ஒழிப்பதற்காகவும் சீரமைத்துக் கொள்வதற்காகவும் அருளிருக்கின்ற இந்த சிறப்பு மிக்க தத்துவங்கள் தான் எண்ணம் ஆராய்தல். எண்ணம் என்பது என்ன, அது எப்படி நாம் ஆராய வேண்டும், எண்ணங்களை எப்படி நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றும் மனிதனுடைய தொழில்களாகும். எண்ணத்தின் மாண்பு எதுவோ அதுதான் மனதினுடைய மாண்பு. அப்போ எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும். நாம் அந்த எண்ணத்தை கரெக்டாக சீரமைக்கணும் சொல்றாரு. ஆராய்ச்சி பண்ணி நாம செயல்படுத்தணும். எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். எண்ணத்தின் நிலை காட்டிட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும், இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தினோடு இயற்கை கருவிகள் எல்லாம் இயக்கும் சக்தி என்று நமக்கு அகத்தாய் வகுப்புகளிலே முதல் நிலை அகத்தாயிலேயே அதுவும் முதல் தத்துவமாக எண்ணம் ஆராய்தல் கொடுத்திருக்கிறார். என்றால் எண்ணம் தான் வார்த்தையா வருகிறது, வார்த்தைகள் தான் செயலுக்கு வருகிறது. இதுவாரும் என்ன வார்த்தை பேசியிருந்தாலும் பரவாயில்லை, என்ன செயல் செய்திருந்தாலும் பரவாயில்லை, அதை நாம தொடர்த்தி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இனிமேல் வரக்கூடிய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக நாம் மாற்றிக்கொள்வதற்கு எண்ணம் ஆராய்தல் பயிற்சி பேருதவியாக அருளிக்கின்றார். ஆசை சீரமைத்தல் பயிற்சி நமக்கு ஆசை இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படக்கூடியது ஆசை. தேவை எழும்போது ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுதான் ஆசை. தேவை நிறைவேறிய பின்னும் இன்னும் வேண்டும் என்று சொல்லக்கூடியது பேராசை. எச்செயலும் மூலம் எனும் எண்ணத்தாலாம் இன்ப துன்ப காரணமும் அதுவேயாகும். இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். இது அழிக்க வேடு ஒன்றுமில்லை, நச்சு விளை இச்சைகளை ஒழித்து நலம் காணும் எண்ணமே மேதம் கொள்வாய். அப்போ நமக்கு துன்பத்தை தரக்கூடிய செயல்பாடுகள் அத்தனையும் நாம என்ன என்பதை ஆராய்ச்சி பண்ணி அதை நாம ஆசைகள் மூலமாக குறைத்து கொண்டோமேனால் கண்டிப்பாக நாம் வந்ததின் இலக்கை, நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கு இந்த தேவையில்லாத ஆசைகள் நமக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு அதை நாம் சீரமைத்துக் கொண்டு எவ்வளவு ஆசைகளை குறைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம சிறப்பு செய்ய முடியும் என்பதனால ஆசை சீரமைத்த பயிற்சி. கவலை ஒழித்தல் என்ற ஒரு பயிற்சியை, கற்பனை வலைதான் கவலை. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, இயற்கை ஒழுங்கு அமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது ஏற்படும் சரி விளைவு. எப்பொழுதும் கவலையுற்று இடர்படுவார், இதை உணராதார். அருத்தந்தி அவர்கள் நமக்கு அழகா கொடுத்திருக்காரு. எதிர்பார்த்தல் வேண்டாம், எதிர்பார்த்தல் ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏமாறும் போது கண்டிப்பாக கவலை உண்டாகும். கவலை உண்டாகும் போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றலை அப்படியே வாரி இறைத்துவிடும். அதனால கவலை கொள்ள வேண்டாம் என்று கவலையின் வகைகளை பிரித்து கொண்டு அந்த எந்த வகைக்கு மனிதனாக பிறந்திருக்க அத்தனை பேருக்கும் கவலை என்பது இயல்பு. அதை நாம ஒழிக்க சொல்றாரு. மற்றதெல்லாம் சீரமைக்க சொல்றாரு, ஆராய்ச்சி பண்ண சொல்றாரு. ஆனால் கவலையை மட்டும் ஒழிக்க சொல்றாரு. ஒழித்தல் என்ற ஒரே ஒரு வார்த்தையை இந்த ஒரு தத்துவத்தில தான் அருள்தந்தை அவர்கள் நமக்கு பேசியிருக்கிறார். ஆகவே கவலை இம்மி அளவும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அப்பேற்பட்ட கற்பனை வலை மூலமாக நம் உயிராற்றல் மிதமிஞ்சிய அளவிலே செலவாகும் என்பதை உணர்ந்து அந்த கவலையை போக்கிக் கொள்வதற்காக அதை நாம் என்னென்ன கவலைகள் ஏற்படுகிறது அது எந்தெந்த அட்டவணையில் போட்டு நாம் அந்த கவலை ஒழிக்கணும் அப்படின்றத அருள் இருக்கின்றதுதான் இந்த அகத்தாய்வு பயிற்சியில சொல்லக்கூடியது. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல். சினம் அணுத்தினையேனும் சினம் கொள்ளாமை வேணும். நீ பணம் வச்சிருந்தா பணக்காரன், லட்சங்கள் வச்சிருந்தா லட்சாதிபதி, ஆனால் கோபப்படாம இருந்தீங்கன்னா நீ கோடீஸ்வரன். பாருங்க, அந்த கோபம்தான் நமக்கு எல்லாத்தையும் துன்பத்தை கொடுக்கக்கூடியது. அப்படியே ரைஸ் ஆகும், ஜம்ப் ஆகும், பிபி அப்படியே தூக்கும். அப்படி தூக்குச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இதயத்துல கோளாறு ஏற்பட்டு நாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். மருத்துவமனைக்கு சென்றால் லட்சங்கள், ஒரு நாளைக்கு லட்சம் என்று சொன்னார். 5 நாள் இருந்தீங்கன்னா 5 லட்சம். அப்போ லட்சங்கள் ஒன்று பிரயோஜனப்படாது. ஆனால் நீ கோபமே படாமல் இருந்தால்
சிறப்பாக சினமென்னும் சேர்ந்தாலை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும் தங்கம் போன்ற உறவை கெடுத்துவிடும் என்று வள்ளுவர் பெருந்தகை சினத்தை பற்றி சொல்றார். ஆகவே அந்த சினத்தை நாம என்ன பண்ண சொல்ற அழகா நமக்கு சினம் தவிர்க்கணும்னு சொல்றாரு. மனிதனுக்கு இயல்பு சினம், ஆனால் அது எந்த நேரத்திலேயே எப்படி நடிப்பு சினமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வரையறையை நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகள் மூலமாக சினத்தினுடைய மேன்மையை கூறுகிறார்கள். ஆகவே சினத்தை நாம ஆராய்ச்சி பண்ணி அதை தவிர்க்கிறது எவ்வளவு கோடீஸ்வர தன்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க தத்துவங்களை கொடுத்திருக்கிறார். நாம் அடுத்ததாக 5வதாக ஜீவகாந்தம் கூடுவதற்காக நமக்கு ஆற்றல், நாம் உணவின் மூலமாக ஆற்றல் கிடைக்கிறது. பூமியின் மையத்தில் உள்ள ஆகர்ஷண சக்தியின் மூலமாக ஆற்றல் கிடைக்கிறது. நவக்கோள்கள் மூலமாக நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது. ஆகவே ஆற்றல் பல்வேறு விதமாக வர வேண்டும். நாம் உண்ணும் உணவின் மூலமாக ஆற்றல் மட்டும் வந்தால் நமக்கு சிந்தனா சக்தி கிடைக்காது. ஆகவே நாம் உண்ணும் உணவு அரை வயிறு காலியாக இருக்க வேண்டும், கால் வயிறு தண்ணீர் இருக்க வேண்டும், மீதி கால் வயிறு இந்த நவக்கோள்கள் மூலமாகவும் பூமியின் மையத்தில் உள்ள ஆகர்ஷண சக்தியின் மூலமாகவும் ஜீவகாந்த பெருக்குவதன் மூலமாகவும் நமக்கு இந்த சக்திகள் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பெரு நோக்கோடு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு தீப பயிற்சியையும் கண்ணாடி பயிற்சியையும் நமக்கு அருளிக்கின்றார். கொஞ்சம் ஆற்றல் உயிராற்றல் செலவு செய்து அதன் மூலமாக வான்காந்த ஆற்றலை நமக்குள்ளாக வரவாக்கி கொள்வதற்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு பயிற்சி தான் ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடிய அருமையான பயிற்சி. தீப பயிற்சியை நாம செய்யும்போது, அதிகாலை செய்யும்போது அந்த தீப சுடரிலே நாம் நம் கண்கள் மூலமாக ஒளி பாய்ச்சும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் நாம நம்முடைய ஆற்றல் செலவாகுது. அந்த நேரத்திலே நிச்சயம் இருக்கக்கூடிய வான்காந்த ஆற்றல் நமக்கு துரியம் வாயிலாக நமக்கு உள்ளுக்குள்ளாக சென்று உடலிலே அந்த ஜீவகாந்த ஆற்றல் வான்காந்த ஆற்றலாக மாற்றம் பெறுவதற்கு இந்த தீப பயிற்சியை நமக்கு அறிவிக்கின்றார். அதே மாதிரி கண்ணாடி பயிற்சியின் மூலமாக சூக்கும வெளிப்பாடை நாம் உணர்ந்து கொள்வதற்காக இந்த பயிற்சியை நமக்கு அறிவிக்கின்றார். தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் 51% சூக்குமம் நம் உயிராற்றல் செலவாகும் பொழுது அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய உருவம் மறைவதற்கும் அங்கே நாம் நினைத்த உருவம் நாம் காண்பதற்கும் அருட்தந்தை அவர்கள் இந்த பயிற்சி நமக்கு 5வது அட்டாங்க யோகத்தில் 5வது யோகமாக அறிவிக்கின்றார். இந்த ஜீவகாந்த பெருக்கத்தை நாம் கூட்ட நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துன்பனா என்று சொல்வார்கள். நாம் இந்த விஞ்ஞான யுகத்திலே இந்த பஞ்ச புலன்கள் மூலமாக ஜீவகாந்தத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த புலன்கள் வழியாக ஜீவகாந்தம் வெளியேறும் போதுதான் அது நமக்கு மனமாக நாம் இன்பத்தை தூக்கிக் கொண்டிருக்கிறோம். ஜீவகாந்தம் செலவு செய்யாமல், உயிராற்றல் செலவு செய்யாமல் எந்த ஒரு இன்பத்தையும் நாம் தூக்க முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தூக்கும் பொருளில் இன்பம் இருக்கிறதா, நம் உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றல் செல்வதை செய்வதாலே நாம் இன்பம் அடைகிறோமா என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஜீவகாந்த ஆற்றலை பற்றி நமக்கு எடுத்துரைத்து அதன் மூலமாக நம் ஆற்றலை கூட்டிக் கொள்வதற்காக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு அருளியிருக்கின்ற பயிற்சி இந்த எளிய முறை தீப பயிற்சி மற்றும் கண்ணாடி பயிற்சி நமக்கு அருளிக்கின்றார். இதை பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் செய்யும் பொழுது 2ஆம் நிலை அகத்தாய்வில தீப பயிற்சியையும் 3ஆம் நிலை அகத்தாய்வில கண்ணாடி பயிற்சியை நமக்கு அருளி அதன் மூலமாக ஆற்றலை பெருக்கிக் கொண்டு அந்த ஆற்றல் மூலமாக நாம் நோயுற்றோருக்கு பாசஸ் கொடுத்து நம்முடைய அத்துணை இயல்புகளையும் பாசஸ் மூலமாக நோய் போக்குவதற்கும் நமக்கு வழிவகை செய்திருக்கிறார் என்றால் அந்த அட்டாங்க யோகத்தில் 5வது யோகமான ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை நாம் தொடர்ந்து வார நாட்களிலே வாரத்தில் ஒரு நாள் தீப பயிற்சியையும் கண்ணாடி பயிற்சி ஒரு நாள் செய்து அதனுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு வேற எந்த ஒரு மார்க்கத்திலையும் சத்சங்கத்திலையும் இது மாதிரி நம்முடைய உயிராற்றலை பெருக்கிக் கொள்வதற்காக பயிற்சி என்பது கிடையவே கிடையாது. மனவளக்கலை மட்டுமே தான் இந்த பயிற்சியை நமக்கு அருளிருக்கின்றதால் உண்மையிலேயே நம் சாமியை உருவாக்க பெற்ற நாம் அனைவரும் பாக்கியசாலிகள் என்று சொல்லலாம். ஆகவே அடுத்ததாக நான் யார் என்ற தத்துவத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் யார் என்பதை விஞ்ஞானமா மெய்ஞானமா அஞ்ஞானமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, காடு மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் இடமெல்லாம் நோக்க களியாட்டம் என்று பாரதி பாடியிருக்கின்றார். நானும் அணுக்களின் தொகுப்பு, நீங்களும் அணுக்களின் தொகுப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும்? நான் யாரு, நான் எங்கிருந்து வந்திருக்கேன், எனது மூலம் என்ன, நமக்குள்ளாக இருக்கக்கூடியது யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆறாவது அறிவுதான் தெய்வம் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேர் அறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வாம் என்று இந்த கவியிலே நமக்கு அருட்தந்தை அவர்கள் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவுதான் தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்கிறார். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ காணலாம். உன்னை அறியணும். அப்ப உன்னை அறிவதற்கு நீ உனக்குள்ளாக பயணிக்க வேண்டும். அப்படி உனக்குள்ளாக பயணிக்கும் பொழுது உன்னுடைய ஆழ்மனம் எடுத்துரைக்கும் உன்னுடைய அறிவுதான் தெய்வம் என்பதை. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே, அவன் ஏதும் அறியாதடி ஞான தங்கமே. இப்படி நாம் நமக்குள்ளாக இறைவனை காண்பதற்கு தான் தன்னிலை அறிதல் ஆத்ம விசாரம் என்று நமக்கு அருட்தந்தை அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார். இந்த ஆத்ம விசாரத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது. ஐத்ரேய உபனிடத்திலே ரிக்வேதத்திலே சொல்லப்படுகிறது என்னவென்றால் பிரஜானம் பிரம்மம். பிரஜானம் பிரம்மம், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஞானம் தான் பிரம்மமாக இருக்கிறது என்று சொல்றார். அதையே மகரிஷி உயர்ந்த அறிவே தெய்வம் சொல்றார். உயர்ந்த அறிவே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய உயர்ந்த அறிவே பிரம்மமாக இருக்கிறது. இதைதான் பிரஜானம் பிரம்மம் என்று சொல்றாங்க. யஜுர்வேதத்துல பிரகதாரண்ய உபனிடத்துல அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. மகரிஷி என்ன சொல்றாரு? ஆன்மாவே பிரம்மம் என்றார். நமக்கு அகம் ஆக இருப்பது, உள்ளமாக இருப்பது, கருமையமாக இருப்பது அந்த ஆன்மாதான் பிரம்மம் என்று நமக்கு அருட்தந்தை அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். சாமவேதத்தில் சாந்தோக்கிய உபனிடத்துல தத்துவமசி அப்படின்னு சொல்றாங்க. அதுவே நீயாக. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இந்த வாய்ஸ் ஐயா குமரன் ஐயா, உங்க வாய்ஸ் ஆரம்பிக்கும் போது நல்லா கேக்குது, முடிக்கிறப்ப அப்படி உள்ள போயிருதுங்கய்யா. சரிங்க, சரிங்க. கேக்குதுங்களாமா? இப்ப நல்லா கேக்குதுங்கய்யா. நன்றி ஐயா. வாழ்க. அதே தத்துவமசி என்று சொல்லப்படுகிறது. தத் என்றால் அதுவே நீயாக உள்ளது என்று அருட்தந்தை நமக்கு நல்ல விளக்கத்தை கூறுகிறார்கள். அதாவது சபரிமலைக்கு 18 படிகளை தாண்டி காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 தீய குணங்களை ஒழித்து தான் என்ற அதிகாரப்பற்று தனது என்ற பொருள் பற்றி நீக்கி பஞ்சமா பாதங்கள் ஈடுபட்டு அந்த 7 ஆதாரங்களையும் தாண்டி நாம் செல்லும் பொழுது கண்டிப்பாக அங்கே ஐயனை காணலாம், இறைவனை ஐயப்பனை காணலாம். ஐயப்பன் என்றால் உணர்வுகளையும் தாண்டி நிற்கக்கூடிய ஐயப்பனை நாம் காணலாம் என்பதுதான் சொல்லப்படுகிறது. சாமி நின்ற அகத்து ஓம், சாமி திந்தக தோம் தோம், ஐயப்பன் திந்தக தோம் தோம் இப்படின்னு தான் பாடுவாங்க ஐயப்ப பக்தர்கள். ஆனால் ஒரு இஸ்லாத்து பெரியவர் சொல்றாரு, சாமி நின்ற அகத்து ஓமாக இருக்கிறது. உன்னுடைய அகத்திலே இருக்கக்கூடியதுதான் ஐயப்பன், ஐம்புலன்களை தாண்டிய அப்பனாக இருக்கக்கூடிய அறிவு என்பதை தெளிவுபடுத்துவதுதான் சாமி நின்ற அகத்து ஓம் ஓம், ஐயப்பன் நின்ற அகத்து ஓம் ஓம் என்ற ஒரு வாசகத்தை தான் சாமி திந்தக தோம் தோம், ஐயப்பன் திந்தக தோம் தோம் என்று இப்படி தனக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வ நிலையை அறியாமல் எங்கெங்கோ தேடி சென்று அலைந்து கொண்டு திரிகிறார்கள் என்று உணர்த்துகிறார்கள். ஆகவே நாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை உணர்வதற்காக அருட்தந்தை அவர்கள் நமக்கு நான் யார் என்ற பிரம்மஞான தத்துவத்தை அருளிக்கின்றார். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் அப்படின்னு அனைவருமே பிரம்ம ஞானிகளாக்கிய உத்தமர் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பிரம்மத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் நம்மை நாமே தகுதிப்படுத்தி கொண்டு பிரம்ம ஞானியாக விளங்குகிறோமா என்பதை ஒவ்வொருவரும் பயிற்சியின் மூலமாகத்தான் நான் பிரம்மம், எனக்குள்ளாக தெய்வம் இருக்கிறது, காணக்கூடிய அத்துணை காட்சிகளிலும் தெய்வத்தை நான் காண வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கோடு நாம் பயிற்சிகளை செய்வதன் மூலமாகத்தான் நான் யார் என்ற தத்துவத்தை உணர்ந்து கொண்டு அந்த ஆத்ம விசாரத்தின் மூலமாக நாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய
அறிவுதான் தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்ளும் போது பார்க்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளையும் அத்துணையும் தெய்வாம்சம் மிக்கது என்று கூறி, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்ற அந்த இரண்டொழுக்க பண்பாட்டை நாம் நம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியும். நம்மை பற்றி அறிந்து கொள்ளாத வகையிலே நாம் கண்டிப்பாக இந்த இரண்டொழுக்க பண்பாடு கீப் அப் பண்ண முடியாது. ஆகவே அறிவுசார் சான்றோர் பெருமக்களே, நாம் அந்த இரண்டொழுக்க பண்பாடை கீப் அப் பண்ணணும்னு சொன்னா தன்னை பற்றி அறிந்து அந்த இறைநிலையோடு மனம் ஒன்ற வேண்டும், இந்த ஜீவாத்மா பரமாத்ம நிலையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிலையை நமக்கு அருளிருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக சத் சங்கம் என்று சொல்லக்கூடிய 7வதாக ஒரு அஷ்டாங்க யோகத்திலே 7வது சத் சங்கம் என்றால் ஒன்று கூடல், கேதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவு மிக்க சான்றோர் பெருமக்கள் இருக்கக்கூடிய கூடுகையாக சேரக்கூடிய இடம் தான் சத் சங்கம். அதை நமக்கு அறிவித்திருப்பவர்களாக நமக்கு அருளிக்கின்றார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். நட்புறவு காட்டக்கூடிய வகையிலே அமைய பெற்ற இடம்தான் சத் சங்கம். அறிவை அறியக்கூடிய ஒரு தெளிவு பெற்று ஞானத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு இடம் அறிவித்திருக்கோயில். அறிவை அறிந்து தெளிவு பெறுவதற்காகவும் ஞானம் அடைவதற்காகவும் ஒரு இடம் இருக்கிறது என்றால் அந்த கூடுகை இடம் அறிவித்திருக்கோயில் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நட்புறவு சத் சங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சத் என்றால் பிரம்மம், சங்கா என்றால் நிறுவனம். அதே புத்தத்திலே சொல்லுவாங்க, புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமின்னு சொல்லுவாங்க, சங்கம் சரணம் கச்சாமின்னு 3வது சொல்லுவாங்க. அப்போ சங்கம் என்றால் அந்த சத் சங்கத்திற்கு நாம் பெருமை சேர்க்கும் வகையக்கூடிய வகையிலே ஒவ்வொரு நாளும் தவறாமல் அறிவித்திருக்கோயிலுக்கு சென்று அங்கே கூட்டு தவத்திலே கலந்து கொண்டு நாம் தவம் இயற்றும் போது நம்முடைய ஆற்றல் பிறருக்கோ அல்லது பிறருடைய ஆற்றல் நமக்கு குறைவாக இருக்கும் போது நமக்கோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது என்றால் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கிட்டத்தட்ட நிறைய கணக்கிலடங்கா அறிவித்திருக்கோயில்களை சொந்தமாக கட்டியிருக்கின்றார் என்றால் உண்மையிலேயே அந்த அறிவித்திருக்கோயில்களுக்கு சென்று நாம் தவம் இயற்றும் போது நம்முடைய அறிவை அறிந்த தெளிவு பெறுவதற்கு ஞானம் அடைவதற்கு பேருதவியாக இருக்கும் என்று இந்த சத் சங்கத்தை நமக்கு நிர்மாணித்திருக்கிறார் என்றால் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். ஆகவே கடைசியாக சந்நியாசம் என்று கூறுகிறார்கள். தொண்டு செய்தால் கொண்டு வந்த முன்வினை போகும். ஆகவே நாம் தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு செய்வதற்கு சிறப்பு வாய்ப்பு நமக்கு அருளிக்கின்றார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி. ஒரு அதாவது ஞானிகளுடைய தொடர்பு நமக்கு இந்த தொண்டு செய்வதன் மூலமாக கிடைக்கிறது. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு சுமார் 1700 ஆசிரியர் பெருமக்களை நமக்கு அருளிருக்கிறார் என்றால் அந்த குரு சீடர் பரம்பரையை ஒழித்து நமக்கு அத்தனையும் குருமார்களாகவே நமக்கு அருளிருக்கின்றார். ஆகவே இந்த 17,000 பேர் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அருட்தந்தனுடைய தத்துவத்தை பட்டி தொட்டுகள் எல்லாம் பரப்புவதற்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும். நிஷ்காமிய கர்மம், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம செய்ய வேண்டும். வீடு பேறு வேண்டி துறவு மேற்கொள்வதுதான் சந்நியாசம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் சொல்றாரு. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. அதாவது ஒரு தோசை கல்லுல தோசை போட்டோம்னா அந்த தோசை அப்படியே விட்டோம்னா அது கருகிடும். அது குறிப்பிட்ட நேரத்திலே அந்த தோசையை கல்லுல இருந்து நாம விளக்கலன்னு சொன்னா அது கருகிடும். அது குறிப்பிட்ட நேரத்தோட விலகிட்டோம்னா அந்த தோசையை உண்பதற்கு உகந்ததாக இருக்கும். ஆகவே அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மனவள கலையில் அந்த பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற அன்பர்கள் மனவளக்கலையே கெதி என்று இல்லாமல் டிட்டாச்சு அட்டாச்மெண்டாக இருக்கணும். உறவிலே கண்ட உண்மை நிலைத்து குடும்ப அமைதியை கெடுத்துக்கொண்டு நீங்கள் எந்த பெரிய பொக்கிஷம் கிடைத்தாலும் அதை அனுபவிக்க வேண்டியதில்லை என்று நமக்கு சாமி விளக்கமாக சொன்னார். ஆகவே இந்த தொண்டு செய்தல் மூலமாக நாம் நிறைய பதிவுகளை போக்கிக் கொள்ள முடியும். பக்தி யோகத்திலே தொண்டு செய்வது அன்பு பணிவு அர்ப்பணிப்பு இவற்றை கொண்டு நாம பக்தி யோகத்திலே செய்வாங்க. கருவி யோகம் இதெல்லாம் நாம அவங்க ஒரு யுக்தியாக உபயோகித்து பக்தி மார்க்கத்திலே தொண்டு செய்யறாங்க. தியானத்தை கருவியாக கொண்டு தொண்டு செய்வதுதான் ராஜயோகம். தியானத்திலே மனதனுடைய சூழ்நிலையை குறைத்து அதன் மூலமாக மனம் ஃப்ரீக்வன்சி குறைந்து நாம் செயல்படக்கூடிய விதம் அத்தனையுமே பிறருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையிலே அமையப்பட்டிருக்கிறது. விவேகத்தை கருவியாக கொண்டு, அதாவது எது உண்மை என்று ஆராய்ந்து முடிவு செய்வது, அதன் மூலம் அதை புரிந்து கொள்வதுதான் ஞான யோகம் என்றார். விவேகத்தின் மூலமாக அந்த கருவியாக கொண்டு எது உண்மை, எது தெய்வம் என்பது சரியா, யார் தெய்வம் என்பது சரியா என்பதை உணர்ந்து கொண்டு எது தெய்வம் என்பதே சரி என்று நாம் விவேகத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ளும் போது அது ஞான யோகம் என்று சொல்லப்படுகிறது.
உடல் உழைப்பை கருவியாக கொண்டு பிறருக்கு தொண்டு செய்வது கர்மயோகம் என்று அருட்தந்தை அவர்கள் நமக்கு அறிவிக்கின்றார். ஆகவே இப்பேற்பட்ட சாதாரண காரியங்கள் மூலமாக கடமைகளை ஆற்றுவது நமக்கு கர்மயோகமாக நமக்கு தொண்டு செய்வதாக கூறியிருக்கிறார்கள். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. தனக்கென செய்தால் சாதம் சொல்லுவாங்க, அது இறைவனுக்காக செய்தால் பிரசாதம் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த மற்றவர்களுக்காக நாம் மக்களுக்காக செய்யக்கூடிய தொண்டு மகேசனுக்கு செய்யக்கூடிய தொண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்பேற்பட்ட தொண்டின் மூலமாக நாம் சேவை செய்து கண்டிப்பாக நமது பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கு நமக்கு சந்நியாசம் என்று இல்லாமல் டிட்டாச்சு அட்டாச்மெண்டோக இந்த தொண்டு செய்தால் நீங்கள் சிறப்படைய முடியும் என்று கூறினார். இந்த பூமியிலே நாம் வாடகை பணமாக கொடுக்க, வாடகை பணமே தான் தொண்டு. நாம் பூமியிலே வந்திருக்கோம், நம்ம ஒரு ரெண்ட் கொடுக்குறோம் பாருங்க, சர்வீஸ் இஸ் த ரெண்ட் we pay to the society to occupy the this earth அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாது பயன் கருராது பிறரது மகிழ வைத்து தம் உள்ளம் மகிழ்வதுதான் உண்மையான சேவை என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையான தொண்டு நம் வாழ்வில் உள்ளுணர்வாய் தோன்றணும். உறுதியாக நின்றால் உண்மை என்பது எது என விளக்கும் நமக்கு அருமையாக. ஆகவே தனக்கு மிஞ்சினது தானமும் தர்மமும் தான். ஆகவே வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு சொல்லுவாங்க. ஆகவே தனக்கு மிஞ்சினது தானமும் தர்மமும் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தானம் என்பது பிறருக்கு கொடுப்பது, தர்மம் என்பது பிறருக்கு துன்பம் தராமல் நடந்து கொள்வது. அதுவே பெரிய தர்மம். நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருந்தாவே that is a great opportunity to rent our தர்ம காரியங்கள் சொல்லுவாங்க. ஆகவே சேவை என்பது ஒரு ஈகை. பொருள் அளிப்பது மட்டும் தானம் அல்ல, அறிவினுடன் உழைப்பையும் உறுப்புகளையும் பிறருக்கு தானமாய் அன்பாய் அளிப்பதுதான் உண்மையான தொண்டு என்று சொல்றாங்க. இப்ப நிறைய பேரு மூளை காய்ச்சல்ல அந்த உறுப்புகளை தானம் செய்யறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தொண்டு தான் அருட்தந்தை அவர் நமக்கு கொடுக்கிறார்கள். ஒருவரின் பசியை போக்குவது மட்டுமே தானம் அல்ல. அதாவது ஒருத்தர் சாப்பாடு வாங்கிட்டு சொன்னா பசிதான் போகும். ஆனால் அது நிரந்தரமாக அந்த பசியை போக்குவதற்காக ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தால் அது பெரிய தொண்டு என்று சொல்லுவாங்க. கிவிங் a fish to a man instead of giving a fish to man, you have to teach him how to make fishing அப்படின்னு ஒரு சீன பழமொழி இருக்கிறது. ஆகவே ஒரு மீனை கொடுப்பதற்கு பதிலாக மீனை பிடிப்பது எப்படி என்று ஒரு கற்றுக் கொடுத்தால் கண்டிப்பாக அந்த மீன்பிடி தொழில் செய்து அவன் வாழ்வான் என்பதே ஒரு சீன பழமொழி கூறுகிறது. ஆகவே நீ செய்த தானமும் தர்மமும், நீ செய்த பாவமும் புண்ணியமும், நீ செய்த துரோகமும் சூழ்ச்சியும், நீ கொடுத்த மதிப்பும் மரியாதையும் ஒரு நாள் உன்னை தேடி வந்தே சேரும். செய்ததை விட பல மடங்கு கொடுக்கும் உனக்கு. நீ தான தர்மம் செஞ்சிருந்தா it will increase so many times. நீ தவறான பாவங்கள் செய்தா it will also increase so many times. So அதனால நாம் விளைவறிந்து செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக நாம் சிறப்படையணும். நானே பயிற்சி செய்தால் நம்முடைய பதிவு கொஞ்சம் குறையும். நாம இந்த பயிற்சிகள் அத்தனையும் மனவளக்கலையை பிறருக்கு கற்பித்தால் நம்முடைய பதிவுகள் பன்மடங்காக போகும் என்று சொல்லி, அன்பை தரும் சொல்லை மட்டுமே ஆற்றில் வைக்கணும், துன்பம் தரும் சொல்லை மியூட்ல வைக்கணும். இதன்படி நடந்தால் நம் வாழ்வின் நிலை கியூட்டாக இருக்கும் என்று சொல்லி, இந்த அருட்தந்தையினுடைய அட்டாங்க யோகத்தை நம் வாழ்நாள் முழுவதும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கடைபிடித்து கற்க கசடர கற்பவை கற்றப்பெண் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவர் பெருந்தகையின் குரலுக்கு தக்க வகையிலே நாம் ஒரு முன் உதாரணமாக மனவளக்கலை அன்பராக விளங்குவதற்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அப்பேற்பட்ட அட்டாங்க யோகத்தை பயின்று நாம் அதை பிறருக்கு கற்பித்து வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கூறி, பயமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்திரிதாய், வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்ப துய்த்தலிலே, உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக உள்ளமெல்லாம் ஒன்றுபட என்று வாழ்த்தி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி பல்லாண்டு காலம் வாழ்க வளம் என்று வாழ்த்தி, இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி ஐடி இயக்குநரகத்திற்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக சுப்புத்தாயி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம்.
வாழ்க வளமுடன் அம்மா. முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்கம்மா. அற்புதமான உரை. அப்படி கொஞ்சம் நான் சேட்ல போட்டதை படிச்சு பார்த்துட்டு நீங்க ஐயா கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப 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 நன்றிங்கம்மா. நீங்க சொன்ன பிறகு நல்லா கேட்டுச்சு. ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயா கிட்ட பேசுறேங்கம்மா. வாழ்க ஓகே. வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேங்கய்யா. நிறைய அற்புதம்யா, அற்புதமான உரை. எல்லாமே வேதாத்திரியத்துல என்ன இருக்கு அத்தனையும் நீங்க சொன்னீங்க. அது சொன்னது நல்லா ஒரு மாதிரி அந்த ஒரு ஈஸியா புரியுற மாதிரி இருந்ததுங்க. சில நேரம் போட்டோம்னா நம்ம யூடியூப்ல போய் திருப்பி மறுபடியும் இந்த மனசுல பதிய வைக்கிறதுக்கு மறுபடியும் போட்டு போட்டு கேட்கணும்ல. இது கொஞ்சம் ஆமா. ஒரு தடவையில நீங்க சொன்னதே டக்கு டக்குன்னு புரியுது. என்னன்னா ஆரம்பிக்கும் போது வந்துட்டு திரும்பி உள்ள போகும்போது உள்ள குரல் போயிருமா. நான் ஓடி போய் ரூமுக்குள்ள உட்காந்து காதை தீட்டி வச்சுக்கிட்டு கேட்டேங்க. கேட்டுச்சு. ஏன்னா நல்லா விளக்கா இருக்கு. அது உள்ள போகுதே அப்படின்ட்டு ஓடி போய் உள்ளார போய் ரூம்ல வச்சு நல்லா சத்தமெல்லாம் உங்க சத்தம் மட்டும் கேட்கிற மாதிரி வச்சு கேட்டேங்க. அற்புதம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்க சொன்ன அந்த 8 தத்துவப்படி நாங்க நல்ல முறையில இத செயல்படுத்துவோம்னு சொல்றேன். நீங்களும் வாழ்த்துங்கள் ஐயா. விடா இந்த வேதாத்திரியத்துல நாங்க பங்கு பெற்று அதன்படி நடக்கணும். அற்புதமான உரை. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. மகிழ்ச்சிமா. ஓகே. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து ராஜலட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ராஜலட்சுமி அம்மா, நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசு. ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா உங்களுடைய சிறப்பா இருந்ததுங்க உங்க சிந்தனை. மகரிஷியுடைய பேர் வந்த காரணம் ஒரு 8வதா பிறந்தது. 8 கலைகள்லயும் சிறந்து விளங்கியதா சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல அந்த 8 யோகங்களை பத்தியும் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதுல அகத்தவம் செய்தால் உலக தலைவர்கள் எல்லாம் உயிரின் உள்ளுணர்வை உணர்ந்தா போர் இல்லாம வாழலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் ஐயப்பன் என்றால் 5 அறிவை கடந்தவன் அப்படின்னு சொன்னதும் நல்லா இருந்ததுங்க ஐயா. இந்த சபரிமலை தத்துவமும் நல்லா சிறப்பா சொன்னீங்க. பசியை போக்க உணவு கொடுக்காம அது உன் தொழிலை செய்ய கற்றுக்கொள், மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னு சொன்னீங்களா. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. அது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. சத்சங்கம் சன்னியாசத்தை பத்தி சொன்னதும் ரொம்ப மிக மிக சிறப்பா இருக்குங்க. நாங்களும் இந்த 5 மகரிக்கு கொடுத்த அந்த அஷ்ட யோகங்களையும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் வருதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். உங்க தொண்டு சிறக்க இறையொருளும் குருவருளும் துணை புரியுமாக. விரைவில் நீங்க முதுநிலை பேராசிரியர் வர வாழ்க வளமுடன். எல்லாம் மகிழ்ச்சியோட ஆற்றல் தாமா. அவருடைய ஃப்ரீக்வன்சிலே தான் நம்ம பேசுறோம். ஏன்னா ஆரம்பத்திலேயே அவரோடு இணைஞ்சுதான் பேசுறோம்மா. நாம பேச வரணும்னு நினைக்கிறது ஒண்ணு, ஆனா வர்றதெல்லாம் வேற. அதனால எல்லா ஆற்றல் எல்லாருக்குமே உண்டுமா அவருடைய ஆற்றல். வாழ்க வளமுடன்மா. மகிழ்ச்சி. நன்றி. தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கு நன்றி ராஜலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. செவ்வேல் ஐயா, நீங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பாக இருந்தது ஐயா. அந்த சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும் இந்த சினிமா பாட்டுகள், அதே மாதிரி இந்த திருவள்ளுவர்கள் எல்லா கருத்துக்களையும் சொல்லி மக்களை எப்படி கவரணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பண்ணீங்கய்யா. நீங்க சொல்றீங்க இந்த அஷ்டாங்க யோகம், இந்த கர்ம யோகம்னா லாஸ்ட்ல நல்லா எவ்வளவு தூரம் செய்யறோமோ அந்த நம்மளுடைய பதிவுகள் போகும்னு சொல்றீங்க. ஆமா. நம்ம வேறு எந்தெந்த வழிகள்ல நம்ம பின்பற்றனா அந்த நம்மளுடைய பாவப்பதிகள் சீக்கிரம் விடுபடும் ஐயா. அதே மாதிரி நாம இந்த மகர்ஷி கொடுத்த அந்த தெய்வ நிலையே நம்ம அடைய எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் நம்ம நெருங்குறோம், எந்தெந்த விதத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது நம்ம மகரிஷி பயிற்சிய விழிப்பு நிலையோட செய்யணும், மனம் ஒன்றி செய்யணுங்க ஐயா. அதுதான் மெயின். நம்ம ஏனோ தானோன்னு செஞ்சோம்னா அது பதிவு போகுமா போகாது. கண்டிப்பா எப்படி நம்ம உடற்பயிற்சி தவம் மாதிரியே பண்ணணும். கையை மேல உயர்த்தும் போது கை முழுவதும் அந்த கைகள்ல எண்ணம் முழுவதும் இருக்கணும். நம்ம கையை பயிற்சி பண்ணிக்கிட்டே வேற ஏதாவது அந்த சவுண்டு குறையுமா, டிவி ஆஃப் பண்ணுமா, ஆட்டோ வந்துருச்சு பாருமா, குழந்தைய ஏத்துப்பா அப்படின்னு நீ பேசிக்கிட்டே பயிற்சி பண்ணீங்கன்னு சொன்னா டெஃபினட்டா
அந்த பயிற்சி நாம் என்ன செய்யறோமோ அதுக்குண்டான பலனை அடையாது ஐயா. அதனால மனம் ஒன்றி செய்யணும். அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணா எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம செய்ய முடியும் என்ற வகையில இந்த பயிற்சி கொடுத்திருக்காரு. ஆனால் அது எந்த அளவுக்கு நம்மளுடைய பதிவுகளின் தாக்கம் அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு உபத்திரவத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா நமக்கு விழிப்பு நிலை தேவைதான். அந்த விழிப்பு நிலை இருந்துச்சுன்னு சொன்னா எப்படிப்பட்ட விதியையும் மதியால வென்று விடலாம் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க நன்றி வேலையா. வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து வளர்மதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி. கேக்குதுங்களாம்மா? நல்லா கேக்குதுமா. ஐயா கிட்ட பேசு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. உங்களை வந்திருக்கேன், அங்க பாபா கோயில்ல பார்த்தோம் இல்லைங்களா? சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா உங்க உரை. திருப்பியுமே ஒரு ரீகேப் மாதிரி இருந்துச்சு. எப்பவுமே கேட்க கேட்கதான் நம்மளுடைய கருத்துக்கள்லாம் பதியும். ரொம்ப 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 சிறப்பா இருந்துச்சு ஐயா உங்க உரை. எனக்கு என்னன்னா, தவத்துக்கு முன்னாடி உடற்பயிற்சி பண்ணணுமா இல்ல தவம் பண்ணிட்டு உடற்பயிற்சி பண்ணலாமாங்க ஐயா? அதாவது உடற்பயிற்சி செஞ்சுட்டு தவம் பண்ணா சிறப்பு. இருந்தாலும் அவங்கவுங்கள விருப்பம், கால சூழ்நிலைக்கு தக்க மாதிரி எப்படி வேணா பண்ணலாமா. உடற்பயிற்சி பண்ணிட்டு தவம் பண்ணா சிறப்பு பண்ணலாம். தவம் முன்னாடி கூட பண்ணிடலாம். தவம் எழுந்த உடனே கூட நீங்க முகம் அலம்பிட்டு உட்காந்துட்டு தவம் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் உடற்பயிற்சி பண்ணலாம். மகரிஷி இப்படிதான் பண்ணணும் கிடையாது. எந்த திசையோ எந்த நேரமோ இப்படி முன்னையா அது பின்னையா சொல்லவே இல்லையாக்கும். அந்த உணர்ந்து பண்ணணும், ஆழ்ந்து ஆழ்ந்து பண்ணணும், விழிப்பு நிலையோட பண்ணணும். அதுதான் நம்ம எந்த பயிற்சி பண்ணாலும் இன்வால்மெண்ட் இருக்கணும். அதுல ஏனோ தோணுன்னு இல்லாம. அதுதான் அடிக்கடி சொல்லுவார் மகரிஷி. முழு நம்பிக்கையோட அந்த பயிற்சி செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய குறைகள் நீங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இப்போ அஸ்வினி முத்திரை போடுறோம். அப்படி போடும் போது வித்துக்கு அஸ்வினி முத்திரை போட்டா நம்ம நம்பர் கவுண்ட் பண்ணா பிரயோஜனம். நன்கு வித்து கடையப்படுகின்றன, நரம்புகள் ஊக்கப்படுத்தப்படுகின்றன. அந்த எண்ணத்தோடு நாம் அந்த நரம்புக்கும் போடணும். ஆமா, அதுதான் இன்வால்வ்மெண்ட்ன்றது. அந்த குறிப்பிட்ட பயிற்சி செய்யறச்ச என்ன நடைபெறுகிறது உடம்புல அப்படின்றத நம்ம எண்ணத்தை அது மேல வைக்கணும். வித்து நன்கு கடையப்படுகிறது, நரம்புகள் ஊக்கப்படுத்தப்படுகின்றன அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம அந்த அஸ்வினி முத்திரை போடும்போது அதனுடைய பலனை நாம அறுவடை செய்யலாம். ஸ்லாக் மேல வரும், எக்டோபிளாசம் ஏதோ அனாவசியமா இருக்கக்கூடாது. அதுதான்மா ஆழ்ந்து பண்ணணுமா. வாழ்க வளமுடன். காலையில காயக்கல்பம் பண்ணிட்டு ஈவினிங் மறந்துட்டா ஒண்ணும் இல்லைங்களாயா? மறக்க கூடாது, மறக்க கூடாது, பண்ணணும். சாப்பாடு சாப்பிட மறந்துடுவோமா? எங்காவது வெளியே போனா வீட்டுக்கு திரும்பணும்ன்றத மறந்துடுவோமா? எங்கன்னா வெளியில போற வேலை வந்துச்சுன்னா மறந்துடுறேன். மாலை என்பது இரவு 9 மணி வரணும் டைம். புரியுதுங்களா? நீங்க நினைச்சிருப்பீங்க மாலையில செய்யக்கூடிய பயிற்சி சூரியன் மறையத்துக்குள்ளாக பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அப்படி கிடையாது. போயிட்டு ரிட்டர்ன் வந்த பிறகு வெறும் வயிறோடு இருக்கும்போது 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தா கூட நீங்க காயக்கல்பம் மாலை பயிற்சி செய்யலாம். ஓ சரிங்க. புரியுதா? ஐயோ, சாப்பிடறதுக்கு முன்னாடி செஞ்சிடணும், டின்னருக்கு முன்னாடி செஞ்சா. ஆமா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஓகேம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் உமாமா. அடுத்தது வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்திராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. இந்திராணி அம்மா மைக்கான் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அஷ்டாங்க யோகம் சிறப்பா இருந்தது. அப்படியே எல்லா மனோலக்கலை பூராதையும் ஒரு அலசிட்டீங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எடுத்துக்காட்டு கூறினது, பாட்டு சிறப்பானது ஐயா. சத்சங்கத்தோடு தொடர்பு கொள்றது நல்லதுன்னு சொன்னீங்க. இப்ப என்னை போன்றவர்கள் எல்லாம் சத்சங்கத்துக்கு போக முடியாத நிலை. அப்ப அந்த பயனை நான் எந்த வகையில அடையலாம்? நீ மகரிஷியோட எண்ணத்தோட கலந்துருமா. உங்க பக்கத்துல அவர் உட்கார்ந்து இருக்க மாதிரி பாவனை பண்ணுங்க. ஆமா, உங்களை அவர் கூப்பிட்டு போவார் தவத்துல. அப்படியா? ரொம்ப போக முடியாதவங்க வேற வாய்ப்பு இல்ல. சத்சங்கத்துக்கு போக முடியல, அறிவு திருக்கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டிலேயே பண்ணலாம். ஆனால் உங்கள் எண்ணம் முழுவதும் உங்கள் அருகில் அருத்தந்தை அவர்கள் அமர்ந்திருப்பதாக நீங்க அப்படியே மனம் ஒன்று செய்யுங்க.
அவர் உங்களை வழி நடத்துவாரு. சரிங்க ஐயா. ஆமா. அடுத்தது நீங்க சொன்னீங்க இந்த கவுண்ட் பண்ணாதீங்க ம். அப்படின்னு. கவுண்ட் பண்ணலைன்னா 10க்கு 1 20க்கு 2ங்கிற இது எப்படிங்க ஐயா பண்ண அப்படிலாம் முடியும்? 20க்கு 2 எல்லாம் போட தேவையில்லை. 10க்கு 1 போட்டாவே பெஸ்ட். 10க்கு அதுவே 1 சிறப்பு. 10 கவுண்ட் எப்படிங்க ஐயா பண்றது? அது 1 2 கூட இருந்தா பரவாயில்லம்மா. ம். அது தவறே ஒரு கிடையாது. அனுமானம். மனம் வந்து அஸ்வினி முத்திரை போடும்போது என்ன செயல்பாடு நடைபெறுகிறது எண்ணத்தை அங்க வைக்கணும். ஓ. நீ 1 2ல போயிடுச்சுன்னா ஏதோ மனசு போகும். ம். ஒரு குறிப்பிட்ட இது நேரம் தெரியும். ஆமா. காயகல்பம் செய்யறதுக்கு முன்னால ம். அந்த சங்கல்பம் மாதிரி அந்த விஷயங்களை அதனால உள்ள பலன்களை சொல்லிட்டு திரும்ப நான் 1 2 3ன்ட்டு எடுத்துக்கிட்டு செய்யறோம். அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. சங்கல்பம் எல்லாம் சொல்ல தேவையில்லை. ம். அதெல்லாம் சங்கல் தேவையில்லை. எப்படி குருமார்கள் அப்படி எப்படி ஆசிரியர்கள் கத்து கொடுத்தாங்களோ அத ஆஹ், நெறி பிறழாம அந்த சீக்வன்சியோட பண்ணணும். அவ்வளவுதான். அது பண்ணும்போது என்ன செய்யறேன். மாற்றம் அடையுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல எண்ணத்தை வைக்கணும். அவ்வளவுதான். ஆமா, அதுதான். அது ஆமா. நடக்குது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப நான் நரம்பூக்கம் செய்துட்டு இருக்கேன். ம். என்னுடைய ஜீவசக்தி மேல போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு கொண்டு 1 போலாம் 2 கொண்டு 3ன்னு போலாம். தப்பு இல்லை. பண்ணிடலாம். ஓஹோ, தப்பு இல்லை. சரி, சரிங்க ஐயா. அப்புறம் தவம் காலையில செய்யும் பொழுது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்குயா. 5:15 மணிக்கு அந்த தவம் ரொம்ப ஆப்டா இருக்கு. அதை செஞ்சுட்டு தான் நான் எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ம். அதனால ஒண்ணும் இல்லையே. தப்பு இல்லம்மா. ஆஹ் எப்ப வேணா பண்ணலாம். அதாவது எப்ப நேரம் என்றதே கிடையாது. உத்தமம் பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது. உத்தமம். எந்த பிரச்சனையும் நமக்கு அந்த சத்தம் இல்லாம இருக்கும்ன்றதுனால உத்தமம். மற்ற நேரத்துல எல்லாரும் வெளியே போயிட்டாங்கன்னா நீங்க தனியா அலோனா இருந்தீங்கன்னா கூட தாராளமா பண்ணலாம். பீஸ்ஃபுல்லா இருந்தா அமைதியா பண்ணலாம். தப்பு கிடையாது. ரொம்ப நன்றி ஐயா. ஓகே. விளக்கங்களுக்கு மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்த்துக்கள். வளமுடன். புது வருட வாழ்த்துக்கள். பொங்கல் நன்றி. தின வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. மேலும் நன்றி மேலும் அம்மா. மேலும் மேலும் நீங்கள் சிறப்படையவும் வேதாத்திரியத்திலே ஆழ்ந்து நின்று குருவினுடைய சேவை செய்யவும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க மகிழ்ச்சிங்க வளமுடன். அம்மா. நன்றிங்க அம்மா. வாங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, இந்திராணி அம்மா. உங்களோட அன்பான வாழ்த்துக்கு நன்றிகள் அம்மா. வாழ்க உங்களுக்கும் வளமுடன். உங்களுக்கும் அம்மா உங்க சேவை தொடரட்டும். உங்களுக்கு எங்களுடைய அன்பான பொங்கல் வாழ்த்து, புத்தாண்டு வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி வாழ்க அம்மா. வளமுடன். மிக்க வாழ்க நன்றி. வளம். மிக்க நன்றி வாழ்க அம்மா. எல்லா அனைவருக்கும், இணைப்பில் உள்ள அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்ததாக சபரிஷ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிம்மா. உமாசங்கரம்மா நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வணக்கம் வளமுடன். ஐயா. வணக்கம். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். சபரீஷ் சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா நீங்க உங்க உரை. நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாருங்களேன், அந்த காய்கல்பம் கூட அந்த விழிப்புணர்வோட இது பண்ணணும். சும்மா கவுண்டிங் சொல்றேன், மொனோட்டனஸா இல்லாம இருக்கணும், பண்ணக்கூடாது ஆமா. அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆமா. அதாவது இன்வால்வ்மெண்ட் இருக்கணும் ஐயா. இன்வால்வ்மெண்ட். அதாவது ஐயா, அதாவது நான் பைபிள்ல கூட படிச்சிருக்கேன். அங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு வந்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி நம்ம சத்தமிடும் வெண்கலம் மாதிரி நம்ம ஒரு அம்மான்னு சொன்னா கூட அந்த வார்த்தையில அந்த உணர்வோட அந்த விழிப்புணர்வோட கண்டிப்பா. சொல்லணும் அப்படிங்கிறது. ஆமா. அது வந்து ஆமா. அது கான்ஸ்டன்டா அது எப்படி? ஏன்னா நம்ம இப்ப என்ன பாத்தீங்கன்னா, இப்ப காலையில 6 மணி, நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா சாயங்காலம் ஒரு 8 9 மணி வரைக்கும் அந்த விழிப்புணர்வு இருக்கு. அப்புறம் நைட் ஏதாவது வீட்டு ஒர்க் இருக்கு அந்த மாதிரினா கொஞ்சம் நமக்கு அந்த கம்பல்ஷன் வந்துருது. கம்பல்சிவ் சில இடத்துக்குள்ள சில ஏரியால அந்த கம்பல்ஷன் இருக்கு. அது எப்படி அந்த அதுல இருந்து வெளியில வருவதுன்னு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க. நன்றி. அதாவது 10,000 ஒன்னா ரூம்ல பறந்தா கூட ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்காதான். 10,000 பிளைஸ் ஒரு ரூம்ல விட்டோம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு டேஷ் ஆகாது. அவ்வளவு விழிப்பு நிலையோட இருக்குமா அது. அப்போ ஐயறிவு ஜீவராசிகளுக்கே அப்படி சொன்னா நமக்கு எப்பவுமே அந்த விழிப்பு நிலை என்ற ஒரு வெறியோடு இருந்தோம்னா கண்டிப்பா நாம தவற மாட்டோம் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் நான் விழிப்பு நிலை தவறாமல் இந்த பயிற்சியை செய்வேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கணும். அது இருந்தா டெஃபினட்டா நம்ம மிஸ் பண்ணாம செய்வோங்க ஐயா. ஆனா பதிவுனால ஒரு சிலர் செய்ய விடாம அந்த பதிவே தடுக்கும். அப்போ தடுக்குதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம தவம் செய்து நாமே வாழ்த்தி இந்த பயிற்சியை சங்கல்பம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு மிஸ் பண்ணாம செய்யணும். ஏதோ வெளியே போயிட்டு வந்ததுனால அசதியால அந்த பயிற்சி பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு தற்சோதனை பண்ணும் போதே யூ கேன் ரியலைஸ்
எவ்ரி டே when go to bed you have to make introspect. அப்ப இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த விழிப்பு நிலை தவறி ஏதோ ஒரு அசதியால இந்த பயிற்சி செய்யாம விட்டுட்டேன் நானு, அது சரியில்லையே, நாளையில இருந்து எந்த சூழ்நிலையிலும் ஐ டோன்ட் ஸ்கிப் திஸ் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை வைராக்கியம் வச்சோம்னா டெஃபினட்டா நம்ம அதுல இருந்து மேல வர முடியாதுங்கய்யா, செய்ய முடியும் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு ஐயா, ரொம்ப சிறப்பு. நான் வந்து ஆக்சுவலி எம்ஜிஆர் படத்துல பேரு கூட ரொம்ப விழிப்புணர்வா இருக்கும் ஐயா. பெற்றால் தான் பிள்ளையா, தர்மம் தலை காக்கும், அப்புறம் ஒரு பாட்டு கூட திருடாதே, திருடன் பாட்டு இருக்க கூடாது, திருடாதேன்னு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நல்ல விழிப்புணர்வா இருக்கும். நம்ம எண்ணம் முழுசும் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம பாசிட்டிவ் வைப்ரேஷன்லயே இருந்ததுன்னா டெஃபினட்டா we will reach, we will get achieve. ரொம்ப சந்தோஷம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. நன்றி சபரிஷ் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா குமரன் ஐயா, நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? பண்ணிக்கலாமா. இணைப்புல இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், தங்களுக்கும், எல்லா உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய சேர்ந்த மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்கள் தொண்டு சிறக்க நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அம்மா. மகிழ்ச்சிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பானதொரு சிந்தனை உரையும் கொடுத்து அன்பர்களோட கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவா புரியும்படியா ரொம்ப எளிமையான விளக்கங்களை கொடுத்தீங்க. உங்களோட ஸ்பீச்சும் அதே மாதிரிதான் இருந்தது. அதாவது முழு வேதாத்திரியத்தை எப்படி 40 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்றது ரொம்ப இன்னும் அந்த வியப்பா இருக்குங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.